Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு நாளைக்கே 10,000 ரூபாய் வரைக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு சிறிய தொழில், அதுவும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பத்தி பார்க்க போறோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில மட்டும்தாங்க நம்மளால ஒரு நாளைக்கு இவ்வளோ அளவுக்கான உறுதியான இன்கம் அப்படின்றத நம்மளால earn பண்ண முடியும். ஆனா மேனுஃபேக்சரிங் பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னும் போது கண்டிப்பா அதோடைய நாலேஜ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் இல்லாம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள கண்டிப்பா நம்மளால யாராலுமே போக முடியாது. பையிங் அண்ட் செல்லிங் பண்றது, ஜஸ்ட் வாங்கி ட்ரேடிங் பண்றது, இதெல்லாம் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மிஷின் வச்சு எடுத்து போடுறோம் அப்படின்னும் போது அனுபவங்கள் அப்படின்றது தேவை. அப்படி இல்லை அப்படின்னா டாப் மோஸ்ட் நாலேஜ், நீங்க வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிருப்பீங்க, அந்த ரிலேட்டட் ஏதாச்சும் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கணும் கண்டிப்பா. சோ அந்த மாதிரி அனுபவம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில 100% உங்களால லாபம் அப்படின்றத earn பண்ண முடியும். அனுபவம் இல்லை அப்படின்னா அனுபவத்தை வர வச்சுக்கோங்க. ட்ரைனிங் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ற இடத்துலயே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க தாராளமா இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். உடன் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, சூப் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு, அதே போல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் ஃபோர்க் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நூடுல்ஸ் கொடுக்குற ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குற ஸ்பூன்ஸு, இது எல்லாமே உடனில் இப்போ வந்துருச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிளாஸ்டிக்ஸ் அந்த தரமான, அதாவது ரீசைக்கிள் பண்ண முடியாதுன்ற பிளாஸ்டிக்ஸ் கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருட்களை தயாரித்த இடத்துல இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் இப்போ அதோடைய வரவேற்பு கிடையாது. ஹோட்டல்ஸ்ல எல்லாமே ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. அதே போல பாப்சிகல்ஸ், இந்த மாதிரியான பாப்சிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடன்ல தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பயன்படக்கூடியது இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் உடன் கரண்டிகள், உடன் ஸ்டிக்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரி பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்தக்கு முக்கியமான தேவை ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிர்ச் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரம் தான் இதுக்கு தேவை. இந்த மரத்துல இருந்து தான் நமக்கு ஸ்பூன்ஸ், ஃபோர்க் இது எல்லாமே உங்களுக்கு தயாரிக்கப்படுறாங்க. கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ஏன்னா மரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நார்மலா ஒரு ஸ்கேல் ரெடி பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன் கிடையாது. ஏன்னா அதுல கொஞ்சம் வளைவு இருக்கும் நமக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் ரொம்ப மெல்லிசா, ஃபோர்க்குக்கெல்லாம் நல்ல மெல்லிசான கேப் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுனால இந்த பிர்ச் வுட் தான் இதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தான் நமக்கு மெயினான ரா மெட்டீரியலுங்க. ஆக்சுவலா இந்த உடன் ஐட்டம்ஸை பொறுத்தளவுக்கு ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸாகவும், சூப் ஸ்பூன்ஸாகவும், பாப்சிகல்ஸ்க்காகவும், ஃபாஸ்ட் ஃபுட்ல யூஸ் பண்ற ஃபோர்க்கா இருக்கட்டும், இல்லை நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுங்களில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிகளாக இருக்கட்டும், உடன் கரண்டி, இந்த மாதிரி எல்லா விதமான பொருளையுமே நம்மளால பண்ண முடியும். ஈவன் கேக் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு நைஃப் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா உடன்ல, அந்த நைஃப், இது எல்லாமே எல்லா சைஸ்லையுமே மேக் பண்ண முடியும். இந்த ஒரு சிங்கிள் மிஷின்ஸ் வச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ இதில் முக்கியமான ஐட்டம் பார்த்தீங்கன்னா பாப்சிகல்ஸ். இதில் மற்ற எல்லாத்தையும் கூட ஆல்டர்னேட் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு ஸ்டீல் ஸ்பூன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிளாஸ்டிக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா பாப்சிகல்ஸ்க்கு மட்டும் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஸோ 100% பாப்சிகல்ஸ்க்கு நம்ம இந்த உடன் ஸ்டிக்கு தான் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. பாப்சிகல்ஸ் அப்படின்ற ஐஸ்கிரீமுக்கு மட்டும் இல்லாம இப்ப கிராஃப்ட் ஐட்டம்ஸ் கூட நிறைய இந்த பாப்சிகல் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வுட் ஒர்க்கிங் மிஷின்ஸ் தேவை. இந்த மிஷின் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு வடிவங்கள் ஒன்னொன்னுத்துக்கும் டை நமக்கு தேவை. நீங்க எந்த மாதிரியான ஸ்பூன்ஸ் யூஸ் பண்றீங்க, இப்ப இந்த 3 வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ்க்கு, ரெண்டாவது இருக்கிறதும் ஐஸ்கிரீம்ஸ்க்கு தான், மூணாவது இருக்கிறதும் ஐஸ்கிரீம்ஸ் தான். இது ஐஸ்கிரீம் பாப்சிகல்ஸ் தேர்டு. இந்த ஃபர்ஸ்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்கூப்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனி வடிவங்கள் இருக்கு. அதே போல இதுல பாத்துருக்கோம் இல்லைங்களா, இதுல இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வடிவங்கள் வேற வேற வடிவங்கள். இந்த மாதிரி எல்லா விதமான வடிவங்களையும் ஒரே மிஷின்லயே பண்ண முடியும். ஆனா அதோட அச்சுக்கள் மட்டும் நம்ம மாத்திட்டே இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 டைப் ஆஃப் அச்சுக்கள் வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்பூன்ஸ், ஃபோர்க், இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாமே நம்மளால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். இதோட ப்ரொடக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு 4500 பீசஸ் கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு நம்மளால ப்ரொடக்ஷனா எடுக்க முடியும் இந்த ஒரு மிஷின் வச்சு. ஸோ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட லென்த் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப் டு 150 mm. அதே போல ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட வித் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப் டு 15 mm.
அதோட திக்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 mm. ஏன் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் மட்டும் நான் வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அதிகமானதாக வந்து சேல்ஸ் ஆகக்கூடியதா இருக்கு. அதே போல் அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்பூன்ஸும் உங்களுக்கு அந்த ஃபோர்க் ஐட்டம்ஸும் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லலாம் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா இடத்துங்களையுமே உங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் வாங்குற இடத்துலலாம் ஹோட்டல்ஸில் அது டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்பூனு ஒரு ஃபோர்க் வச்சு அவங்க வந்து அட்டாச் பண்ணி அதில் சின்னதாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ எல்லா இடத்துங்களுக்குமே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்பூன்ஸும் ஃபோர்க்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு 3600 ஸ்டிக்ஸ் கிட்ட உங்களால் வந்து பர் டே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ 80 பைசா அளவுக்கு உங்களால் வந்து இதை மார்க்கெட்டில் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஹோல்சேலில். ஏன்னா ₹1 10 பைசா ₹1 20 பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்சேல்லே சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டைரக்ட் கடைங்களுக்கு இதை ஈஸியாக பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து டைரக்டான மேனுஃபேக்சர்ஸ் வந்து வாங்குறது கிடையாது ஹோட்டல்ஸ் கிட்ட இருந்து. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹோல்சேலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாரிஸ் கார்னர்ஸ்ல சோகார்பேட்டில் இந்த மாதிரியான ஷாப்ஸ் இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் கப்புக்கு பிளேட்டுக்கு அந்த மாதிரியான பார்ட்டி ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடைகள். அந்த கடைகளில் பல்காக நார்த் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க. 1 லட்சம் பீஸ் 2 லட்சம் பீஸ்னு அப்படி போட்டுருவாங்க. அதுலேருந்து பிரித்து 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுனா மினிமம் 5 கிலோ வாங்கணும், மினிமம் 10 கிலோ வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 2000 3000 ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் ஆர்டர் ஆஃப் குவான்டிட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு பாரிஸ் கார்னர்லேயே அதை தான் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது ஹோட்டல் சப்ளையர்ஸ் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெகுலராக போயிட்டு உங்களுக்கு வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ அவங்க ஸ்டிக்ஸை வந்து அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லையும் இல்லை பார்ட்டி ஈவெண்ட்ஸில் நடக்கிறதுலையும் சரி, ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறதுலையும் சரி தமிழ்நாட்டில் பண்ணுறவங்க வாங்குறாங்க. டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸ் லிங்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஸோ நம்ம ஒரு டைரக்ட் மேனுஃபேக்சராக இருந்தோம் அப்படின்னா டைரெக்டாகவே அந்த பர்சன்ஸை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோக்கலில் ஐஸ்கிரீம்ஸ் மேக் பண்ணுறவங்க, லோக்கலில் நமக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் அதே போல் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சப்ளை பண்ணுற டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நமக்கு தேவை. ஒரு ஹோட்டல்லையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் நம்ம போய் ரீச் பண்ணோம்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ் தான் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ தோராயமாக நம்ம இவ்வளோ அளவுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங்காக சப்ளை பண்ணோம்னா நம்ம அந்த ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணுற ஒரு டீலரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் ஒரு 50 ஹோட்டல் ஒரு 100 ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு மார்ஜினுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். பட் அவங்க கிட்ட நம்ம ஒரு மார்ஜினுக்கு சேல்ஸ் பண்ணும்போது இந்த 80 பைசா ரேட்டு 30 பைசா மார்ஜின் அப்படின்றது நம்மளால வந்து ஒரு டைரக்டாக ஒரு ஹோட்டலுக்கு கொடுக்குற அந்த காசை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் ஒரு மார்ஜின் கொடுக்கணும். அப்போது நம்ம ஒரு 80 பைசா நீங்கள் ஹோட்டல்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி அது 90 பைசாவாக ஆக்கி அந்த 10 பைசா அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு மார்ஜினா. இல்லை நீங்கள் அதே ரேட்டே வைக்கிறீங்க, உங்களோட மார்ஜின்லேருந்து ஒரு 10 பைசா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்க இவ்வளோ பீசஸ் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2000 ஒரு நாளைக்கு அவங்க இவ்வளோ அமௌண்ட் ஒரு 30,000 பீசஸ் வந்து ஒரு 5 கிலோவாக பிரித்து அவங்க வந்து ஒரு 2000 பீஸ் 3000 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இடத்துக்கு அவங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா கூட 30,000 பீஸ் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிடும். 3000 பீஸ்னா அப்போ 2000 அவங்களுக்கு ஒரு நாளைக்கு. அதுல இருந்து ஒரு 50 ஹோட்டல்ஸ் இருக்காங்கன்னா ஆல்டர்னேட் மெத்தட்ல பண்ணுவாங்க. ஒரே இன்னைக்கு 2000 நாளைக்கு 2000 அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு 2000. ஏன்னா ஒரு நாளைக்கே ஆர்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ஐஸ்கிரீம் 2000 ஐஸ்கிரீம் கிட்ட வெளியே போகும். அப்போ அவங்களுக்கு 2000 கிட்ட கண்டிப்பாக வந்து அந்த ஸ்பூன்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க அனுப்பணும். பாப்சிக்கல்ஸும் அதை மாதிரி தான் 2000லேருந்து 5000 பாப்சிக்கல்ஸ் வரைக்கும் வந்து மேக் பண்ணி வெளியே இருந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க பாப்சிக்கல் ஸ்டிக்ஸும் வாங்குவாங்க. அது எல்லாமே டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வாங்கும் போது அவங்க மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ணாதான் இவ்வளோ பல்கான ஒரு குவான்டிட்டியை உங்களால் சப்ளை பண்ண முடியும். ஸோ மிஷின் வாங்குற இடத்துல இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்காவது இடம் தேவை நமக்கு இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக நம்ம இந்த மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் வந்து பெரிய பெரிய உட்டன் அப்படியே வாங்கிட்டு போய் இந்த ஸ்டிக்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிட்ச் வுட் அப்படின்றது உங்களுக்கு ஸ்லைசஸாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்லைசஸில் நமக்கு வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்லைசஸ் அப்படின்றது ஸ்டிக்ஸ் மாதிரியே கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த ஸ்டிக்ஸ்லேருந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜஸ் உங்களுக்கு போகும். அதை வந்து உங்களுக்கு சாடஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி அந்த சாடஸ்ட் வந்து இந்த ஊதுவத்தி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கலவைக்கு வந்து
பயன்படுத்துறது, இதோட வேஸ்டேஜ் உங்களுக்கு, ஏன்னா வேஸ்டேஜ் நிறைய ஆகும். இந்த வுட் வந்து இந்த ஸ்பூன்ஸ் நீங்க மேக் பண்ணும்போது ஒரு ஷேப்பும் நீங்க கொண்டு வரும் போதே எல்லா இடத்துலயும் இழைக்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை சாடஸ்டா நீங்க மேக் பண்ணி கண்டிப்பா அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கு ஒரு சப்ளையா நீங்க அதை ஒரு பிசினஸா தனியா நீங்க பண்ணிடலாம். அதை தவிர்த்து இந்த மாதிரி டிசைன் ஸ்பூன்ஸ் நீங்க பண்ணலாம். உங்களுக்குன்னு கிரியேட்டிவா ஏதாவது மேக் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க. உடன்ல ஸ்ட்ராஸ் மேக் பண்ணலாம். ஆனா ஸ்ட்ரா மேக் பண்ற மிஷின் இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி உடன் ஐட்டம்ஸ்க்கு எப்பயுமே வரவேற்பு இருக்கு. அதுக்கு பேன் கிடையாது. சேஃபஸ்ட் டு யூஸ் கூட. ஏன்னா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் தான் நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த உடன்ல சின்ன பீஸ் உள்ள போனா கூட எதுவும் ஆகாது, நமக்கு டைஜஸ்டபிள் ஈஸியா ஆயிடும். ஆனா பிளாஸ்டிக்ஸ் வந்து அவ்வளவும் வந்து நமக்கு ஆபத்து. அதனாலதான் ஃபுட் சாப்பிடும் போது பிளாஸ்டிக்கான ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் தட்டு கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவ்வளோ ஆபத்து நமக்கு. அந்த கெமிக்கலும் நமக்கு ஆபத்து, அது உள்ள போயிட்டாலும் உடஞ்சி அதுவும் ஆபத்து. ஸோ உடன் ஸ்பூன் வந்து பெஸ்ட் டு யூஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அதனாலதான் நிறைய இடத்துங்கள்ல, நிறைய பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல, ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த சூப் பவுல்ஸ் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உடன் ஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு லைஃபும் நல்லா இருக்கு. ஆனா இந்த உடன் ஸ்பூன், இந்த உடன் ஸ்டிக்ஸ்லாம் ஒன் டைம் யூஸ் தான், அதுக்கப்புறம் அது யூஸ் அண்ட் த்ரோ தான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரியில பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.